friends, welcome to Kannan Info Tamil. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா இந்தியா ப்ராஜெக்ட் குஷா அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு நிகரான ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை டெவலப் செய்ய இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. ஏற்கனவே இந்திய படையில் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் பயன்பாட்டில் இருக்கும் பொழுது எதற்காக இந்தியா S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களுக்கு நிகரான ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை டெவலப் செய்றாங்க. இந்தியா டெவலப் செய்ய உள்ள ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால எவ்வளவு தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும், புதிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட சிறப்பு அம்சங்கள் மற்றும் செயல்திறன் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட், பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் இந்திய விமானப்படைக்கு அஸ்த்ரா MK1 மிசைல்களை சப்ளை செய்ய இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அஸ்த்ரா MK1 மிசைல இந்திய விமானப்படை எதற்காக பயன்படுத்த போறாங்க, இந்த மிசைல்களோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன, இந்த மிசைல்களை பயன்படுத்தி என்ன மாதிரியான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட், இந்திய விமானப்படையின் ஏர் சீஃப் மார்ஷல் VR சௌத்ரி அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அந்த பேட்டியில 3 லட்சம் கோடி ரூபாய் செலவுல இந்திய விமானப்படையை நவீனப்படுத்த போவதா அவர் சொல்லியிருந்தாரு. இந்திய விமானப்படைய எந்த விதத்துல நவீனப்படுத்த போறாங்க, இந்த 3 லட்சம் கோடி ரூபாய இந்திய விமானப்படை என்னென்ன விஷயங்கள்ல செலவு பண்ண போறாங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சில வருடங்களுக்கு முன்பு இந்திய விமானப்படை ரஷ்யாவிடம் இருந்து 5 ஸ்குவாட்ரான் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை வாங்குவதற்கு ஒரு மிகப்பெரிய ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருந்தாங்க. இந்த ஒப்பந்தத்தின்படி ரஷ்யா 3 ஸ்குவாட்ரான் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இந்தியாவுக்கு சப்ளை செஞ்சிட்டாங்க. ரஷ்யா சப்ளை செய்த 3 ஸ்குவாட்ரான் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல முதல் ஸ்குவாட்ரனை பஞ்சாப் மாநிலத்துல இந்தியா டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. அதாவது இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பயன்படுத்தி பாகிஸ்தான் மற்றும் சீனாவில் இருந்து வரக்கூடிய வான் அச்சுறுத்தல்களை ஒரே நேரத்தில் சமாளிக்க முடியும். அடுத்து 2வது மற்றும் 3வது ஸ்குவாட்ரான் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில இந்தியா டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. குறிப்பா இந்தியாவுக்கு பிரச்சனை தரக்கூடிய சிலிகுரி காரிடோர் பகுதிக்கு அருகில் இந்த S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில தற்போது நடந்து வரும் உக்ரைன் ரஷ்யா போர் ரஷ்யா இந்தியாவுக்கு சப்ளை செய்ய வேண்டிய S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட டெலிவரிய பெருமளவுல பாதிச்சிருக்கு. இதனால இந்தியாவுக்கு S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை ரஷ்யாவால குறித்த நேரத்துல சப்ளை செய்ய முடியல. இது தொடர்பா ஏர் சீஃப் மார்ஷல் VR சௌத்ரி அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. இந்த பேட்டியில ரஷ்யாவால இந்த வருடம் 2 ஸ்குவாட்ரான் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை உக்ரைன் ரஷ்யா போர் காரணமா சப்ளை செய்ய முடியல. மீதமுள்ள 2 ஸ்குவாட்ரான்களை அடுத்த வருடம் ரஷ்யா சப்ளை செய்து முடிப்பாங்க அப்படின்னு சொன்னாரு. இதனை தொடர்ந்து மேலும் அவர் பேசும்போது என்ன சொன்னாருன்னா, இந்தியா S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களுக்கு நிகரான ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ப்ராஜெக்ட் குஷான் அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் டெவலப் செய்ய இருப்பதா அவர் சொல்லியிருந்தாரு. இந்த ப்ராஜெக்ட் குஷான் திட்டத்திற்கான ஒப்புதலை இந்திய விமானப்படை மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இடம் இருந்து பெற்றுவிட்டதாகவும் இன்னும் கூடிய விரைவில் இந்த ப்ராஜெக்டுக்கான வேலைகள் தொடங்கப்படும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதாவது இந்தியா S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் போன்றே ஒரு மல்டி லேயர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உருவாக்குவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள வான் அச்சுறுத்தல்களை கூட கண்டுபிடித்து இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள்னால தாக்கி அளிக்க முடியும். S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களுக்கு நிகரான ஒரு மல்டி லேயர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உருவாக்குறதுல DRDO நிறுவனம் முன்னிலை வகிக்க போறாங்க. DRDO நிறுவனம் இந்திய விமானப்படைக்கு ஏற்கனவே ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை டெவலப் செய்து கொடுத்திருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்களை சொல்லலாம். கிட்டத்தட்ட 14,500 கோடி ரூபாய்க்கான மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்கள் இந்திய விமானப்படையில பயன்பாட்டில் இருந்து வருது. MSAM மிசைல்கள்னால குறைந்தபட்சமா 0.5 கிலோமீட்டர்ல இருந்து அதிகபட்சமா 70 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள வான் அச்சுறுத்தல்களை தாக்கி அளிக்க முடியும். குறிப்பா இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை இந்திய கடற்படையின் போர் கப்பல்கள்ல பயன்படுத்துவதற்கு இந்தியா டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்தியாவால ப்ராஜெக்ட் குஷான் திட்டத்தின் கீழ் உருவாக்கப்படும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஏற்கனவே இந்தியா தயாரித்த MSAM மற்றும் AD-1 அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி பாலிஸ்டிக் இன்டர்செப்டார் மிசைல பேஸா வச்சு டெவலப் செய்ய போறாங்க. இந்த மிசைல்
டிஃபென்ஸ் சிஸ்டங்கள்ல பயன்படுத்தப்பட்ட பெரும்பாலான தொழில்நுட்பங்கள் குஷான் திட்டத்தின் கீழ் டெவலப் செய்யப்படும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல பயன்படுத்தப்பட உள்ளது. இந்திய விமானப்படை தன்னுடைய லாங் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டியை அதிகப்படுத்துவதற்கு சமீப காலமா அதிக முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அதற்காக வாங்கப்பட்டதுதான் ரஷ்யாவின் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். ஆனா என்னைக்கு இந்தியா உள்நாட்டு ஆயுதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சாங்களோ அன்றிலிருந்து S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு நிகரான ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இந்தியாவிலே தயாரிக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சுட்டாங்க. இந்த குஷான் திட்டத்தின் கீழ் டெவலப் செய்யப்படும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல 2 முக்கியமான இன்டர்செப்டார் மிசைல்களை பயன்படுத்த போறாங்க. அதாவது ER-SAM அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் அப்படின்னு ஒரு இன்டர்செப்டார் மிசைலை பயன்படுத்த போறாங்க. இந்த இன்டர்செப்டார் மிசைல்னால அதிகபட்சமா 150 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த ER-SAM மிசைல்கள்னால எக்ஸ்டெண்டட் ரேஞ்சில இருக்கக்கூடிய ஏரியல் த்ரெட்ஸை கூட தாக்கி அழிக்க முடியும். இந்த ER-SAM மிசைல்கள் இந்தியா உள்நாட்டுல தயாரிக்க உள்ள S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல மீடியம் ரேஞ்சில உள்ள ஏரியல் டார்கெட்டுகளை தாக்குவதற்கு மிகவும் உறுதுணையா இருக்கும். அடுத்து XR-SAM அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா லாங் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் அப்படிங்கிற இன்னொரு இன்டர்செப்டார் மிசைல இந்தியா டெவலப் செய்ய போறாங்க. இந்த இன்டர்செப்டார் மிசைல்னால ஒரு ஃபைட்டர் ஜெட் சைஸ் உள்ள டார்கெட்டை 250 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கும் பொழுதே தாக்கி அழிக்க முடியும். அதுவே அவாக்ஸ் போன்ற பெரிய விமானங்களை 350 முதல் 400 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கும் பொழுதே தாக்கி அழிக்க முடியும். இந்த எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல பிரத்யேகமா ஃபைட்டர் ஜெட் விமானங்கள், அவாக்ஸ் விமானம் போன்ற பல்வேறு விதமான டார்கெட்டுகளை 250 முதல் 400 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கும் பொழுது தாக்கி அழிக்க முடியும். இந்த 2 மிசைல்கள் தவிர SR-SAM அப்படின்னு சொல்லக்கூடிய ஷார்ட் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்களை ஏற்கனவே இந்தியா டெவலப் செஞ்சிட்டாங்க. இந்த மிசைல்கள்னால அதிகபட்சமா 55 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள டார்கெட்டுகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த SR-SAM மிசைல்னால மாக் 4.5 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்குகளை தாக்க முடியும். ER-SAM மற்றும் XR-SAM மிசைல் தவிர இந்த SR-SAM மிசைல்களையும் ப்ராஜெக்ட் குஷான் திட்டத்தின் கீழ் உருவாக்கப்படும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல இணைப்பதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. இந்த குஷான் திட்டத்தின் கீழ் இந்தியா ஒரு லாங் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வெற்றிகரமா டெவலப் செஞ்சாங்கன்னா, லாங் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வெற்றிகரமா டெவலப் செய்த வெகு சில நாடுகள் அடங்கிய பட்டியல்ல இந்தியாவும் இடம்பெறுவாங்க. அது மட்டும் இல்லாம ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களுக்காக வெளிநாடுகளை நம்பி இருக்கும் நிலை இனி இந்தியாவுக்கு இருக்காது. ஒரு யுத்த நேரத்துல இது போன்ற ஒரு கேப்பபிலிட்டி இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவுல கை கொடுக்கும். ஏன்னா என்னதான் இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்கி பயன்படுத்தினாலும் சீனாவிடமும் ரஷ்யாவின் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு. அதனால சீனாவிற்கு S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட சில முக்கியமான விஷயங்கள் தெரிந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு நிகரான ஒரு உள்நாட்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இந்தியா டெவலப் செஞ்சாங்கன்னா சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கும். இந்தியா உருவாக்க உள்ள இந்த புதிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தற்போது இந்திய படையில் பயன்பாட்டில் உள்ள ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களோடு இணைத்து பயன்படுத்துவதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. இதனால இந்தியாவுடைய ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டியில ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அடுத்த அப்டேட், இந்திய விமானப்படை போன வருடம் டிசம்பர் மாசத்துல பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்திற்கு 2971 கோடி ரூபாய்க்கான ஒரு மிகப்பெரிய ஆர்டரை கொடுத்திருந்தாங்க. இந்த ஆர்டரின் கீழ் அஸ்த்ரா MK1 மிசைல்களை இந்திய விமானப்படைக்கு சப்ளை செய்யணும். பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் இந்த ஆர்டரோட முதல் பேட்ச் அஸ்த்ரா MK1 மிசைல்களை இன்னும் கூடிய விரைவில் சப்ளை செய்ய இருக்காங்க. ஏற்கனவே பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் அஸ்த்ரா MK1 மிசைல்களோட மாஸ் ப்ரொடக்ஷனை தொடங்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மிசைல உருவாக்குறதுக்கான அனைத்து விதமான சர்டிபிகேட்ஸையும் வாங்கிட்டாங்க. அதனால பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் இன்னும் கூடிய விரைவில் அதிக அளவிலான அஸ்த்ரா MK1 மிசைல்களை இந்திய விமானப்படைக்கு சப்ளை செய்ய போறாங்க. அஸ்த்ரா MK1 மிசைல்களை தற்போது இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள தேஜஸ், Mi-29, Su-30, MKI போன்ற அனைத்து விமானங்களையும் பயன்படுத்த இந்திய விமானப்படை திட்டமிட்டிருக்காங்க. இன்னும் கூடிய விரைவில் பிரான்சிடம் இருந்து வாங்கப்பட்ட ரஃபேல் போர் விமானத்திலையும் இந்த மிசைல்களை இணைப்பதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. ஆனா இந்த அஸ்த்ரா MK1 மிசைல ரஃபேல் போர் விமானத்துல இணைக்கல. அதற்கு பதில் இதைவிட அதிக தாக்குதல் வரம்பு கொண்ட அஸ்த்ரா MK2 மிசைலை இணைப்பதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. தற்போது பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட்
லிமிடெட் நிறுவனம் இந்திய விமானப்படைக்கு சப்ளை செய்ய உள்ள அஸ்த்ரா MK1 மிசைல்னால அதிகபட்சமா 110 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த மிசைல்னால மாக் 4.5 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். அதாவது ஒலியின் வேகத்தை விட 4.5 மடங்கு வேகமா சென்று இலக்கை தாக்க முடியும். இந்த அஸ்த்ரா MK1 மிசைல் இந்திய விமானப்படை விமானங்களின் தாக்கும் திறனை மிகப்பெரிய அளவுல உயர்த்தும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. தற்போதைய நிலையில இந்திய விமானப்படையில R-77 அப்படிங்கிற ரஷ்ய தயாரிப்பு ஏர் டு ஏர் மிசைல்கள் தான் பயன்பாட்டுல இருந்து வருது. இந்த மிசைல் பழைய தொழில்நுட்பம் கொண்ட மிசைல். அதனால இந்த R-77 மிசைல்களை ரீப்ளேஸ் செய்வதற்காக தான் அஸ்த்ரா MK1 மிசைல்களை இந்தியா டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த மிசைல்னால அதிகபட்சமா 66,000 அடி உயரத்துல இருக்கக்கூடிய ஏரியல் டார்கெட்டுகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த மிசைல்களை பயன்படுத்தி ஃபைட்டர் ஜெட் விமானம், ட்ரோன் போன்ற பல்வேறு விதமான ஏரியல் டார்கெட்டுகளை தாக்கி அழிக்க முடியும். அஸ்த்ரா MK1 மிசைல் சாலிட் ப்ரொபல்லன்ட் ராக்கெட் மோட்டாரால் இயக்கப்பட்டு வருது. இந்த அஸ்த்ரா மிசைல்களை ஐரோப்பாவின் MBDA நிறுவனத்தால் தயாரிக்கப்படும் மிட்டியார் மிசைல்களுக்கு போட்டியா டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. மிட்டியார் மிசைல்களோட விலையை கம்பேர் செய்யும் பொழுது 1/3 பங்கு தான் இந்த அஸ்த்ரா MK1 மிசைலோட விலை. அஸ்த்ரா மிசைலோட விலை 7 இருந்து 8 கோடி ரூபாய் தான். இதன் காரணமாகவும் தான் அஸ்த்ரா MK1 மிசைல இந்தியா டெவலப் செஞ்சிருக்காங்க. அஸ்த்ரா MK1 மிசைல் இந்திய விமானப்படையோட தாக்கும் திறனை மிகப்பெரிய அளவுல உயர்த்தும். அது மட்டும் இல்லாம இந்தியன் ஏர் ஸ்பேஸ பாதுகாப்பதற்கு இந்த மிசைல்கள் பெருமளவுல உதவி செய்யும். அடுத்த அப்டேட், சமீபத்தில் பேட்டியளித்த ஏர் சீஃப் மார்ஷல் VR சௌத்ரி அவர்கள் இந்திய விமானப்படையை நவீனப்படுத்துவதற்கு மிகப்பெரிய அளவுல திட்டம் வகுக்கப்பட்டு தற்போது செயல்படுத்தப்பட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இன்னும் ஓரிரு வருடங்கள்ல இந்திய விமானப்படையை நவீனப்படுத்துவதற்கு 3 லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் இந்திய விமானப்படை செலவு செய்ய போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வருடத்துல மட்டுமே 41,000 கோடி ரூபாய விமானப்படையை நவீனப்படுத்துவதற்கு இந்தியா செலவு செஞ்சிருக்காங்க. குறிப்பா சீன எல்லையில இந்திய விமானப்படை தன்னுடைய சர்வேலன்ஸ் கேப்பபிலிட்டி மற்றும் ரடார் சிஸ்டங்களை பெருமளவுல மாடர்னைஸ் செய்ய இருப்பதா அவர் சொல்லியிருக்காரு. இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட மவுண்டன் ரடார் சிஸ்டங்களை சீன எல்லையில நிலைநிறுத்த போறாங்க. இதன் மூலமா சீனா தன்னுடைய பகுதிக்குள் தன்னுடைய ஆயுதங்களை எந்த இடத்துல நிலைநிறுத்தி இருக்காங்க அப்படிங்கிற பல விஷயங்களை இந்தியாவால கண்டுபிடிக்க முடியும். எதிரிகளின் மிசைல் தாக்குதலில் இருந்து விமான தளங்களை பாதுகாப்பதற்கு அதிநவீன லாங் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்களை இந்தியா இணைக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம புதிய ஃபைட்டர் ஜெட் விமானங்களையும் பெருமளவுல இந்திய படையில் இணைக்க இருப்பதா அவர் சொல்லியிருக்காரு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா தற்போது இந்தியா ஆர்டர் செஞ்சிருக்க புதிய தேஜஸ் MK1A விமானங்கள் கூட இந்த திட்டத்தின் கீழ் தான் விமானப்படையில் இணைக்கப்பட்டு வருது. அடுத்து ஏற்கனவே இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள விமானங்களோட செயல்திறனை அதிகரிப்பதற்கு அந்த விமானங்களை அப்கிரேட் செய்ய போறாங்க. உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட லைட் காம்பாக்ட் ஹெலிகாப்டர்களை அதிக அளவுல விமானப்படையில் இணைப்பதற்கு திட்டமிடப்பட்டிருக்கு. பிரளய் போன்ற டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல்களையும் எல்லையில நிலைநிறுத்துவதற்கு இந்தியா தற்போது முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்திய விமானிகளுக்கு பயிற்சி கொடுப்பதற்கும் அதிக அளவுல ட்ரெய்னர் விமானங்களை வாங்குவதற்கும் விமானப்படை முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. குறுகிய தூரத்தில் உள்ள ஏரியல் டார்கெட்டுகளான ஹெலிகாப்டர்ஸ் மற்றும் ட்ரோன்களை தாக்குவதற்கு க்ளோஸ் இன் வெப்பன் சிஸ்டங்களை இந்திய விமானப்படை வாங்க போறாங்க. இது போன்ற பல்வேறு சிஸ்டங்களை விமானப்படையில் இணைப்பதற்கு இந்தியா முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் ஓரிரு வருடங்கள்ல இந்திய விமானப்படையின் செயல்திறன்ல மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.